கருத்தாக இருப்பது இன்றைய காலகட்டத்தில் கட்டாய கடமையாக மாறிவிட்டது. ஆம், நீ எங்கு சென்றாலும் கருத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். இது உன் திறமை மூலம்தான் நிச்சயம் வரும். ஏனென்றால் நீ கருத்தாக இல்லை என்றால் நிச்சயம் இந்த உலகம் உன்னை ஏமாற்றத்திற்குள்ளாக்கும். நீ ஏமாறினால் நிச்சயம் கோபம், விரக்தி, மன நிம்மதி இல்லாமை ஆகியவற்றுக்கு ஆட்படுவாய். எனவே கருத்தாக இருந்தால் முதலில் ஏமாற்றத்தை ஒழிக்கலாம். கருத்து என்பது ஒருவருக்கு அனுபவம் மூலம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அனுபவம் இல்லாமல் அடுத்தவர்களின் அனுபவத்தை பார்த்தே தெரிந்து கொள்வர். ஆகையால் நீ எந்த வகையில் இருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு கருத்துடன் நடந்து கொள்ள பழகிக்கொள். உன் வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் கருத்துடன் இருப்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், நீ நீண்ட நாள் வாழ கருத்து என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனெனில் நீ சென்று கொண்டிருக்கும் நாட்கள் சென்று கொண்டேதான் இருக்கும். அதனுடன் நீ பயணம் செய்ய கருத்துடன் இருக்க வேண்டும். நீ கருத்தாக இல்லை என்றால் நிச்சயம் முன்னேற்ற பாதை கூட தடைபடலாம். என்னதான் நீ மிக திறமைசாலியாக இருந்தாலும் கூட கருத்தாக இருக்கவில்லை என்றால் நிச்சயம் அந்த திறமையும் வீணாகிவிடும். எனவே மனமே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள். எப்பொழுதும் கருத்தாக இருப்பது உன்னுடைய அத்தியாவசிய கடமைகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது. அது இல்லை என்றால் அனைத்து பேரும் புகழும் நீ பெற்றால் கூட, திறமையாக இருந்தால் கூட உன்னை இந்த உலகம் ஏமாற்றிவிடும். கருத்து என்பது அடுத்தவர் சொல்லி வருவதை விட தனக்குத்தானே கற்றுக்கொள்வது மிகவும் உறுதுணையாக இருக்கும். நீ கருத்தாக இருப்பது நிச்சயம் உன் கையில்தான் இருக்கிறது. ஆம், இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் நிச்சயம் கருத்தாகத்தான் இருக்கும். அப்பொழுதுதான் அதால் உயிர் வாழ முடியும். கருத்தை கருத்தாக பார்த்து கொள்வது உன் கொள்கைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. உன் வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதும் கருத்துடன் நடந்து கொள்ள பழகிக்கொள் மனமே. உனது உற்றார் உறவினர், உனது நண்பர்கள், ஏன் உனது எதிரிகள் கூட கருத்தாக இருப்பார்கள். கருத்து என்பது நிச்சயம் ஒரு நல்ல மனிதரிடம், ஒரு திறமைசாலியிடம் இருந்தால் இந்த உலகிற்கு பயனுள்ள தகவல்களையும் விஷயங்களையும் கொண்டு சேர்க்கும். அதுவே ஒரு எதிரிகளிடமும் ஒரு வஞ்சகர்களிடமும் கருத்து நிலை கொள்ளுமாயின் நிச்சயம் இந்த உலகிற்கு அழிவு ஒன்று மட்டுமே இருக்கும். நீ உனது லட்சிய பாதையை நோக்கி நடைபோடும்போது திறமை, வலிமை, பொறுமை, தன்மை, பண்பு இவற்றுடன் கருத்தையும் கலந்து கொள். நிச்சயம் நீ ஒரு நாள் வாழ்வின் ஓர் உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். இதை மட்டும் மனதில் வைத்து வீர நடைபோடு மனமே.
நீ ஒரு விஷயத்தில் ஆசைப்படும் பொழுது அந்த ஆசையை நிறைவேற்ற உனது உனது உழைப்பை போடும் பொழுது நிச்சயம் நீ கருத்தாக இருப்பாய். அந்த இடத்தில் யாரும் உனக்கு சொல்லித்தர வேண்டும் என்ற அவசியம் கட்டாயம் இருக்காது. ஏனெனில் அந்த ஆசை உன்னை நிச்சயம் எப்பொழுதும் ஒரு ஆர்வத்துடன் வைத்திருக்கும். ஆர்வத்துடன் அந்த ஆசையை அடைய நிச்சயம் நீ கருத்தாகத்தான் இருப்பாய். அன்பின் மூலம் கூட கருத்து வளரும். அது எப்படி என்றால், நீ ஒருவர் மீது அன்பு செலுத்தினால் அவர்கள் மீது அக்கறை கொள்வாய். அக்கறை கொண்டு மிகவும் கருத்தாக இருப்பாய். நிச்சயம் உன்னுடன் சேர்ந்து பழகுபவர்களும் உனது அன்பை மட்டும் எதிர்பார்த்து வரமாட்டார்கள். அன்புடன் சேர்த்து நீ ஒரு வேலையை கருத்தாக செய்யும் பொழுதுதான் அவர்கள் உன்னிடம் பழகி உனது மேல் நம்பிக்கை கொள்வார்கள். நம்பிக்கை என்பதும் ஒருவர் நடந்து கொள்ளும் விதத்தில்தான் உண்டு. அவ்வகையில் நீ கருத்தாக இருப்பது நிச்சயம் உன்னை சார்ந்தோருக்கு பிடித்து உன்னை நம்ப ஆரம்பிப்பர். உன்னுடன் நட்பு கொண்டு உன்னை பின்பற்றவும் தொடங்குவர். உன்னுடைய லட்சிய பாதைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் உனது திறமையை நிச்சயம் நீ கண்ணும் கருத்துமாகத்தான் பார்த்து கொள்ள வேண்டும். உன்னை மென்மேலும் வளரச் செய்யும் காரணிகளுள் ஒன்றாக கருத்து இருக்கும். ஆம், உன்னுடைய திறமை, வலிமை, மன அமைதி, லட்சிய பாதை இவை அனைத்திற்கும் அஸ்திவாரமாக இருப்பது கருத்தாக செயல்படும் உனது செயலே ஆகும். ஆகையால் எப்பொழுதும் யாரிடம் பழகும் பொழுதும் நீ நிச்சயம் கருத்தாக இருக்க வேண்டும். அப்படி நீ இருந்துவிட்டால் வாழ்வில் உனக்கு பயம், தோல்வி, இயலாமை ஆகியவை நிச்சயம் உன்னை நெருங்காது. ஏனெனில் நீதான் கருத்துடன் இருக்கிறாயே, அது ஒன்றே போதும் மனமே. காலத்தின் கட்டாயமும் அவசியமுமானது நிச்சயம் உன்னை கருத்துடன் இயங்கச் செய்யும். உனது வாழ்நாளில் ஒவ்வொரு கட்டத்திலும் கருத்தாக இருந்து விட்டாய் என்றால் நிச்சயம் உனக்கு தோல்வி தயக்கம் காட்டும் உன்னிடம் நெருங்குவதற்கு. ஆகையால் கருத்தை ஒரு கோலாக கையில் ஏந்து வாழ்க்கையை நீ வென்று காட்டு. எப்பொழுதும் துவளாமல் தன்னம்பிக்கையுடனும் மன வலிமையுடனும் பேராற்றல் மிக்க கருத்தை கையில் எடு. நிச்சயம் வெற்றியானது உனது காலடியில் வந்து சேரும். தோல்வியானது உன்னை நெருங்க பயப்படும். மன அமைதி கொள்வாய் மனமே. உனது மார்க்கம் நிச்சயம் ஒரு நாள் உன்னிடம் வந்து சேரதான் போகிறது. ஆகவே எப்பொழுதும் கருத்தாக இருந்து உன்னுடைய லட்சிய பாதையை நீ தெளிவாக்கு. கண்ணும் கருத்துமாக இருந்துவிட்டால் ஒருவரின் வாழ்நாள் முழுவதும் வெற்றியை மட்டுமே பரிசாக பெறுவார். ஆகவே நீ கருத்தாக, கவனமாக, கண்ணியமாக, வீரத்துடன் வாழ பழகிக்கொள். கருத்தாக இருக்க ஒரு சிறு வழி உள்ளது. நீ உனது ஆசையை சற்று அளவாக வைத்துக்கொள். அப்பொழுது நிச்சயம் நீ கருத்தாக செயல்படுவாய். அளவிற்கு அதிகமாக ஆசைப்பட்டால் நிச்சயம்
உன்னுடைய கருத்து கவனம் சிதைந்துவிடும். கருத்தாக இருப்பதில் நீ கவனம் செலுத்த மாட்டாய். அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீ சில விஷயங்களை இழப்பாய். நீ ஆசைப்பட்டதிலிருந்து அளவாக ஆசை கொண்டால் நிச்சயம் உனது கவனம் சிதறாது. நீ எதில் ஆசை கொண்டாயோ அதில் மட்டுமே கருத்தாக இருந்து உனது காரியத்தை சாதிப்பாய். எனவே ஆசைப்படுவதில் சற்று அளவு இருந்தால் உன்னுடைய வெற்றியும் நிச்சயம் முழுமையாக இருக்கும். கருத்தாக இருந்துவிட்டால் நிச்சயம் உனக்கு வரும் பேராபத்து கூட விலகிவிடும். இந்த உலகில் உள்ள அனைத்து விஷயங்களையும் உன்னால் பெற இயலும். கருத்தாக இருந்தால் மட்டும்தான். ஆகவே கருத்தாக இருக்க பழகிக்கொள் என் அன்பு மனமே. வெற்றியானது உனது வீடு வந்து சேரும். உன் வீட்டு கதவை தட்டி உன்னை வரவேற்கும். நீ வெற்றியை வரவேற்க வேண்டிய அவசியமில்லை. வெற்றியே உன்னை வரவேற்கும். ஆனால் கருத்தாக மட்டும் இருக்க கற்றுக்கொள். அந்த கருத்தே உன் காலம் முழுவதும் உன்னை காப்பாற்றி உன்னை வெற்றி பாதைக்கு இட்டு செல்லும். சில குழந்தைகள் வளரும் பருவத்திலேயே தெரிந்துவிடும் மிகவும் கருத்தாக இருக்கிறதா அல்லது கருத்தில்லாமல் இருக்கிறதா என்று. அதை வைத்தே கண்டுகொள்ளலாம் அதன் கருத்து எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று. சிலருக்கு வளர வளரதான் கருத்தாக மாறுவார்கள். கருத்தாக படி, கருத்தாக பேசு, கருத்தாக பழகு. நீ ஒரு திறமைசாலியாக இருந்தால் நிச்சயம் நீ கருத்தாகத்தான் இருப்பாய். அதுதான் இயற்கையும் கூட. ஏனெனில் உனது திறமையை தக்க வைத்துக் கொள்வதற்கே கருத்து மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் நீ செயல்படும் செயல்களில் உனது திறமையை காட்டும் பொழுது அந்த திறமையின் தூணாக கருத்து இருக்கும். ஏன் நீ கருத்தாக இருக்கும் பொழுதுதான் உனது திறமையே மேம்படும். இல்லையே உனது திறமை நிச்சயம் வீணாகித்தான் போகும். ஆகையால் கருத்தாக இருக்க மிகவும் பாடுபடு. கருத்தாக இருப்பவர்களின் மன ஆற்றல் நிச்சயம் வலிமையுடன் தான் இருக்கும். ஏனெனில் திறமையை வளர்ப்பதே நிச்சயம் கருத்தாக இருக்கும் காரியம் மட்டும்தான். மனங்கலங்காமல் உனது லட்சிய பாதையை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு. உனது வலிமை, திறமை மற்றும் கருத்தின் பேருதவியுடன் கண்ணும் கருத்துமாக இரு. உன்னை சுற்றி இருப்போர் உன்னை நம்பிதான் இருப்பார்கள். நீயும் அவர்களை நம்பிதான் இருப்பாய். ஏனெனில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பதனால். எப்பாடுபட்டாவது கருத்தாக இருக்கும் செயலை உனது அன்றாட வாழ்வில் ஒன்றாக மாற்றிவிடு. சற்று பொறுமையுடன் கருத்தாக செயல்படு. இந்த காலம் உனக்கு கை கொடுக்கும். அதுவரை கலங்காமல் கருத்தாய் இரு. நீ கருத்துடன் நடந்து கொள்ளும் பொழுது உன்னுடைய திறமை நிச்சயம் வீண் போகாது. உனது திறமையை காப்பாற்றுவதே நிச்சயம் கருத்தாகத்தான் இருக்கும். ஏனெனில் நீ கருத்தாக நடந்து கொள்ளும் பொழுதுதான் உன்னுடைய திறமை உன்னிடம் இருக்கும். இல்லையே
உன் திறமை உன்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும். ஆகையால் மனமே, கருத்துடன் இருந்து கொள். உன்னுடன் இருக்கும் திறமை உன்னிடமே இருக்கும். மற்றும் வேறு பல திறமைகளும் உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய கருத்தான நடவடிக்கையினால்.